வணக்கம். நமது மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்திய பாதுகாப்பு படைகளை பலப்படுத்த புதிதாக பல ஆயுதங்கள் மற்றும் இராணுவ சாதனங்கள் இணைக்கப்படுகின்றன. வேறு பல ஆயுதங்கள் மற்றும் இராணுவ சாதனங்களின் தயாரிப்பு நிலையில் உள்ளன அல்லது தயாரிப்பு முடிந்து சோதனை நிலையில் உள்ளன. இந்த ஆயுதங்கள் மற்றும் இராணுவ சாதனங்களில் பல பொது எதிரி எதிர்கொள்ளலுக்கான ஆயுதங்கள் அல்ல என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? அதாவது இந்திய எல்லையில் உள்ள எதிரிகளான சீனா மற்றும் பாகிஸ்தானை எதிர்கொள்ள ஒரே ஆயுதங்கள் இந்திய பாதுகாப்பு படைகளில் இணைத்துக் கொள்ளப்படுவதில்லை. பாகிஸ்தானை எதிர்கொள்ள ஒரு வகை ஆயுதங்கள் உள்ளன, சீனாவை எதிர்கொள்ள வேறு வகை ஆயுதங்கள் உள்ளன. பாகிஸ்தானை எதிர்கொள்ள இந்தியாவிடம் உள்ள சில வகை ஆயுதங்கள் சீனாவை எதிர்கொள்ள பயனற்றவை. உதாரணமாக, அணு ஆயுதங்களை எடுத்து செல்லக்கூடிய சில ரக ஏவுகணைகள் பாகிஸ்தானை எதிர்கொள்ள தயாரிக்கப்பட்டவை. அவை சீனாவை எதிர்கொள்ள தேவையற்றவை. காரணம், இந்தியாவும் சீனாவும் அணுசக்தியை முதலில் பயன்படுத்தக்கூடாது என்ற கொள்கையை கொண்டுள்ளன. எதிரிக்கு எதிராக முதலில் அணு ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டாம் என்று அவர்கள் உறுதியளித்துள்ளனர் என்பதே இதன் பொருள். ஆனால் பாகிஸ்தானிடம் அந்த கொள்கை கிடையாது. அவர்கள் அணு ஆயுதத்தை முதலில் பயன்படுத்தலாம். அதனால் மிக குறைந்த எண்ணிக்கையில் அணு ஆயுதங்களை வைத்திருக்கும் பாகிஸ்தான் அதிக அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடியது. மற்றொரு உதாரணத்தில், இந்த ஆண்டு மார்ச் 11ஆம் தேதி இந்திய அரசாங்கம் அக்னி 5 பாலிஸ்டிக் ஏவுகணையை பல சுயாதீனமான இலக்கிடக்கூடிய மறுநுழைவு வாகனம் தொழில்நுட்பத்துடன் வெற்றிகரமாக பரிசோதித்ததாக அறிவித்தது. சுயாதீனமாக இலக்கிடக்கூடிய மறுநுழைவு வாகனத்தை சுருக்கமாக MIRV என்று அழைப்பார்கள். இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு DRDOவின் கூற்றுப்படி சோதனையின் போது பல மறுநுழைவு அல்லது ரீஎன்ட்ரி வாகனங்கள் கண்காணிக்கப்பட்டன. இந்த புதிய வளர்ச்சி இந்தியாவின் அணுசக்தி மூலோபாயத்திற்கு என்ன அர்த்தம்? அத்துடன் இது சீனாவுடனான இந்தியாவின் உறவை எவ்வாறு பாதிக்கும் என்பது பற்றிய விவாதங்கள் இப்போது நடைபெற்று வருகின்றன. இந்தியாவின் இந்த தொழில்நுட்பம் பெரும்பாலும் சீனாவை எதிர்கொள்வதை இலக்காக கொண்டது என்று எடுத்துக் கொள்ளலாம். அக்னி 5 ஏவுகணையில் MIRV தொழில்நுட்பத்தை இந்தியா சோதனை செய்திருப்பது இந்தியா சீனாவை குறிவைக்கும் திறனில் தரமான தொழில்நுட்ப முன்னேற்றங்களை அடைந்து வருவதை காட்டுகிறது. புதுடில்லியின் அணுசக்தி திறன் கொண்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் பிற விநியோக அமைப்புகள் பாகிஸ்தானை இலக்காக கொண்டவை. அதே நேரத்தில் கடந்த தசாப்தத்தில் அணுசக்தி மற்றும் வழக்கமான இராணுவ திறன்களில் இந்தியாவின் முன்னேற்றங்கள் சீனாவின் அச்சுறுத்தலை சமாளிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளன. அக்னி 5 ஏவுகணையின் வீச்சு 5000 கிலோமீட்டர் என்று பரவலாக அறிவிக்கப்பட்டிருப்பது இதை ஒரு நடுத்தர தூர வீச்சு ஏவுகணை என்ற தோற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் இந்தியாவின் எதிரிகள் அதன் தூர வீச்சு அதைவிட அதிகம் என்று நம்புகிறார்கள். உதாரணமாக, சீன எதிரிகள் அக்னி 5 ஏவுகணையின் உண்மையான வீச்சு 8000 கிலோமீட்டருக்கு அருகில் இருப்பதாக கூறுகிறார்கள். அது உண்மையாக இருந்தால் அக்னி 5 ஏவுகணை ஒரு கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையாக மாறும். அத்துடன் அக்னி 5 ஏவுகணை சீனாவின் முழு நிலப்பகுதியையும் குறிவைக்க முடியும். MIRV இந்த திறனை தரமான முறையில் அதிகரிக்கும். ஆனால் இந்தியாவின் MIRV திறன் அது எப்போதாவது அதன் முதல் உபயோகம் இல்லை என்ற கொள்கையினை கைவிட முடிவு செய்தால் பல சீனாவின் ஏவுகணை மற்றும் வான் பாதுகாப்புகளை தவிர்க்கக்கூடிய ஒரு பெரிய முதல் தாக்குதலை நடத்தும் திறனை கொண்டிருக்கும் என்பதை குறிக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை இது போன்ற ஒரு மூலோபாயம் பாகிஸ்தானுக்கு எதிராக மோதலின் அனைத்து நிலைகளிலும் விரிவாக்கப்படலாம். பாகிஸ்தானுக்கு எதிரான மேலாதிக்கத்தை நிறுவுவதற்கும் இஸ்லாமாபாத்தின் சிறிய அணுசக்திக்கு எதிராக ஆயுதமேந்திய முதல் தாக்குதலை செய்யக்கூடிய வலிமையும் ஏற்படுத்துகிறது. அதே நேரத்தில் சீனாவுக்கு எதிரான இரண்டாவது தாக்குதல் திறனை பாதுகாப்பதற்கும் வலுப்படுத்துவதற்கும் இந்தியா MIRV தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருக்கலாம். இந்தியாவின் MIRV சோதனை உண்மையில் சீனாவுக்கு எப்படியான அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது? சீனா இந்தியாவை முதலில் தாக்கினால் புதுடில்லி பெரிய எண்ணிக்கையிலான ஏவுகணை, சாலை, ரயில் மற்றும் கடல் மொபைல் டெலிவரி அமைப்புகளில் இருந்து ஏவி பதிலடி தாக்குதலில் சீனாவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத சேதத்தை ஏற்படுத்தக்கூடும். MIRV மற்றும் பிற பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இந்தியா நிலைநிறுத்துவது வெற்றிகரமான தரை அடிப்படையிலான நடுத்தர தூர வீச்சு ஏவுகணை இடைமறைப்பு சோதனையில் சுட்டிக்காட்டப்பட்டபடி ஏவுகணை பாதுகாப்பில் சீனாவின் சமீபகால முன்னேற்றங்களை ரத்து செய்ய முயல்கிறது. இறுதியில் அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பலான INS அரிகந்த் மற்றும் இது போன்ற திட்டமிடப்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகளை சுமந்து செல்லும் அணு நீர்மூழ்கி கப்பல்களில் ஏற்றப்பட்ட இந்தியாவின் கடல் சார்ந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள் அதன் இரண்டாவது தாக்குதல் திறனின் பிரதானமாக இருக்கும். இந்தியாவின் MIRV தொழில்நுட்பத்துடன் கடலில் இருந்து ஏவப்படும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் அணுசக்தி முதல் தாக்குதலை தாங்கக்கூடிய அணுசக்தியை வைத்திருக்கும் இந்திய கடற்படையின் திறனை மேம்படுத்தும். அதே நேரத்தில் MIRV தொழில்நுட்பத்தின் இந்தியாவின் வளர்ச்சியினை தனிமையில் பார்க்கக்கூடாது. MIRVகள் குறுகிய மற்றும் நீண்ட தூர வீச்சுள்ள கப்பல் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இரண்டையும் கொண்டிருக்கும் ஒரு வழக்கமான ஏவுகணை படையாக இந்தியாவின் இராணுவ வளர்ச்சியுடன் சேர்ந்து பரிசீலிக்கப்பட வேண்டும்.
அதாவது இந்திய எல்லையிலிருந்து எதிரியின் தாக்க வேண்டிய இலக்கு உள்ள தூரத்தை பொறுத்து பல வகை தூரவீச்சு ஏவுகணையை ஏவக்கூடிய வல்லமையை இந்தியாவுக்கு கொடுக்கிறது.